Meenakshi Faculty of Occupational Therapy. Admission open for BOT and MOT. Apply now. அரபிக்கடலில் தீப்பிடித்து எரிந்த சிங்கப்பூர் சரக்கு கப்பலான வான் ஹைன் கொள்கலன்கள் இன்று முதல் கேரள கடற்கரையில் ஒதுங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சிவசபாபதி. வணக்கம் சிவசபாபதி, இது தொடர்பான முழு விவரங்கள். கேரள மாநிலம் கோழிக்கோடு மாவட்டத்திற்கு அருகே பாத்தீங்கன்னா சிங்கப்பூரை சேர்ந்த வான்ஹாய் என்ற கப்பல் நடுக்கடல்ல தீப்பிடிச்சு இருந்துச்சு. அதை பாத்தீங்கன்னா இந்திய கப்பல்கள் எல்லாம் போய் அந்த தீயை அணைக்கிறதுக்கு எல்லா முயற்சியும் பண்ணாங்க. கிட்டத்தட்ட ஒரு 40% தீ அணைக்கப்பட்ட பிறகு அந்த கப்பல் சர்வதேச நடுக்கடலுக்கு இழுத்து செல்லப்பட்டுள்ளது. இந்த கப்பல் இங்க தீப்பிடிச்சுக்கிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா 15 டிகிரி சாஞ்சதுல கப்பல்ல இருந்து பாத்தீங்கன்னா கொள்கலன்கள், கண்டெய்னர்கள், பெரிய பெரிய ட்ரம் இது எல்லாம் பாத்தீங்கன்னா கடலுக்குள்ள விழுந்திருக்கு. இந்த கண்டெய்னர், அந்த கொள்கலன்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா வரும் 16ஆம் தேதி கேரளா கடற்கரையை அடையும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எச்சரிக்கை விடப்பட்டிருந்தது. குறிப்பா பாத்தீங்கன்னா எர்ணாகுளத்தினுடைய வடக்கு கடற்கரை, அதே மாதிரி ஆலப்புழா, அதே மாதிரி கொல்லம் போன்ற கடற்கரையில அடையும் சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கு அதிகாலை பாத்தீங்கன்னா ஆலப்புழாவினுடைய கடற்கரை பகுதியில ஒரு உயிர்காக்கும் படகு மற்றும் ஒரு பெரிய கண்டெய்னர் இங்க வந்துருந்துச்சு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்போ கொச்சிக்கு அந்த பெரிய 25 ட்ரம் பேரல் ஒண்ணு அங்க வந்திருக்கு. இது யாரையுமே தொடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த பொருள்களை அகற்றுவதற்கான உரிய நடவடிக்கையை கடற்படையும் கடற்சார்ந்த ஆட்களும் தீவிரமா முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. உங்கள் விவரங்களுக்கு நன்றி சிவசபாபதி. Meenakshi Faculty of Occupational Therapy. Admission open for BOT and MOT. Apply now.